தாவேக ஆட்சியை கவிழ்க்க சதி செய்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் விசாரணையில் உள்ள 2 மருத்துவர்களுக்கும் கைதானவர்களுக்கும் உள்ள தொடர்பு குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. விவரங்களுடன் செய்தியாளர் கதிரவன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கதிரவன், விவரங்களை பகிரலாம். முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சியை கவிழ்க்கும் விதமாகவும் சட்டப்பேரவையில சபாநாயகருக்கு எதிரான தீர்மானம் கொண்டு வரும்போது அதை ஆதரித்து வாக்களிக்க வேண்டும் என்று கூறி சட்டப்பேரவையுடைய சட்டமன்ற உறுப்பினர்களிடம் பேரம் பேசப்பட்டதாகவும், குறிப்பாக ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா என்பவரிடம் 35 கோடி வரை பேரம் பேசி இடைத்தரகர்களுக்கு 5 கோடி ரூபாய் வரை தருவதாக கூறியும் பேரம் பேசிய வழக்கில் இதுவரை 9 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தற்போது கூடுதலாக 2 மருத்துவர்களை காவல்துறையினர் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த 9 நபர்கள் கைது செய்யப்பட்டவர்களை திருநாகரசு, ரமேஷ், கார்த்திக், நரேஷ் உள்ளிட்ட 5 நபர்களை 2 நாட்கள் காவலில் எடுத்து போலீசார் விசாரணை ஒருபுறம் நடத்தக்கூடிய நிலையில 2 மருத்துவர்களை அழைத்து வந்து போலீசார் வந்துட்டு விசாரணை நடத்தி வந்தார்கள். 2 மருத்துவர்கள், ஒருவர் வந்து ராஜசேகர் என்பவர் திருப்பூரை சேர்ந்தவர், மற்றொருவர் நாமக்கலை சேர்ந்த ரமேஷ்குமார் என்பவர். இந்த 2 மருத்துவர்களையும் உதவி ஆணையர் அலுவலகத்தில் வைத்து விசாரணை நடத்திய வர நிலையில தற்போது காவல் எடுத்து பெறக்கூடிய 5 நபர்களிடம் நேரடியாக அந்த மருத்துவர்கள் முன்பாக குறுக்கு விசாரணை செய்யும் விதமாக நேருக்கு நேர் வைத்து விசாரணைகள் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக திருப்பூரை சேர்ந்த மருத்துவர் ராஜசேகர் மற்றும் நாமக்கல் சேர்ந்த ரமேஷ்குமாருக்கும் இந்த 5 நபர்களுக்கும் என்ன தொடர்பு, இவர்களுக்கு இந்த பேரம் பேசிய விவகாரத்துல எது போன்ற தொடர்புகள் இருக்கிறது, இவர்கள் பணம் ஏதாவது முதலீடு செய்தார்களா அல்லது யாரு தூண்டுதலின் பேரில் இவர்கள் வந்துட்டு இந்த இடைத்தரகர்கள் செயல்படக்கூடிய திருநாகரசு, நரேஷிடம் தொடர்பு கொண்டு இந்த பேரம் பேசிய வழக்குல வந்துட்டு பணம் கொடுப்பதற்கும் சதி திட்டம் தீட்டுவதற்கும் உதவினார்களா என்ற கோணத்துல விசாரணை நடத்தப்படுவதாகவும், அதற்காக திருவக்கணி காவலத்தில் வச்சு விசாரணை செய்யப்பட்ட இந்த 5 பேரையும் தற்போது திருவக்கணி உதவி ஆணையர் அலுவலகத்துக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். அங்கு வைத்து தனி அறையில தனித்தனியாக முதலில் 5 நபர்களையும் இந்த மருத்துவர்களும் தனித்தனியாக வைத்து விசாரணையும், அதே போல காவல் எடுக்கப்பட்ட 5 நபர்களையும் 2 மருத்துவர்களையும் ஒன்றாக வைத்து அவர்கள் ஏற்கனவே கூடிய தகவலை உறுதிப்படுத்தும் வகையிலும் விசாரணையானது நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளையோடு இந்த 5 நபர்களுக்கு காவல் முடிய நிலையில இந்த நட்சத்திர விடுதிக்கு நேரடியாக அழைத்து சென்றும் விசாரணைகள் நடத்தப்பட இருக்கிறது. இறுதியில் நட்சத்திர விடுதிதான் 1 வார காலம் தங்கி நரேஷ் திருநாவுக்கரசுக்கும் சதித்திட்டம் செய்ததாக ஏற்கனவே காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல செந்தில் பாலாஜியில் தலையிடக்கூடிய அசோக் குமாரும் அங்கு வந்து இந்த சதித்திட்டத்திற்கு உதவியாகவும் நேரடியாக ரமேஷ், கார்த்திக் அறிமுகம் செய்து இவர்கள் மூலமாக தான் உங்களுக்கு பணம் போன்றவை வரலாம் என்று தெரிவித்திருந்தார்கள். அதனால இந்த மருத்துவர் மட்டும் இல்லாமல் இந்த 5 நபரை திடீர் நட்சத்திர விடுதிக்கும் அழைத்து சென்று விசாரிப்பதற்கும் போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். நாளையோடு காவலில் முடிவடையக்கூடிய நிலையில இன்று மாலையோ இல்லை இரவோ அவர்களை அழைத்து செல்ல விசாரணைக்கு அழைத்து செல்ல திட்டமிட்டிருப்பதாகவும் காவல்துறை தரப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அந்த 2 மருத்துவர்கள் மற்றும் காவலில் எடுக்கப்பட்ட 5 நபர்கள் என 7 பேரிடம் விசாரணையை காவல்துறையினர் முடக்கியிருக்கிறார்கள். இன்னும் இதில் சில பேர் சிக்குவார்கள் என்றும் காவல்துறை தரப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.